என் பையன் எப்போ பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுமான்னு ஒய்யாமல் போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். சரி வா மக்கானத்தில் வந்து பாயாசம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மக்கானம் வாங்கி அதில் வந்து பாயாசம் வச்சோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 2 கப்பு வந்து மக்கானா வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி அப்புறம் காஞ்ச திராட்சையை வந்து அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மக்கானா வந்து இந்த மாதிரி நல்லா உடையிற மாதிரி இருக்கணும், அதான் கரெக்டானது. பால் நல்லா காய்ச்சி அதில் 4-5 ஏலக்காயை போட்டுக்கோங்க. பால் நல்லா 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அதில் இறங்கி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மக்கானா அப்புறம் முந்திரி காஞ்ச திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. மக்கானா வந்து இந்த சின்னதாக வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுகரில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. எனக்கு சுகரை விட நாட்டு சர்க்கரையோட டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் இந்த பாயசத்துக்குலாம், அதனால் நான் அதை சேர்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு இதை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். சூப்பராக இருக்குமா அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.